எஃபிஷியண்டா இருக்கணும் சார், கன்சிஸ்டன்டா இருக்கணும் சார் அப்படின்னா ஏஐ தாங்க சூப்பரான ஒரு கான்செப்டா சொல்லப்படுதுங்க. அப்படின்ற வாட்ஸ் ஹேப்பனிங் நவ், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது எல்லாமே அதுவே பண்ண வைக்கலாம். வாட் ஷுட் ஐ டூ, ஆல்வேஸ் டூ, எப்பவே பண்ற மாதிரி பண்ணிடுறது. ஆட்டோமேஷன், ப்ரெடிக்ஷன், ஃபியூச்சர்னு எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இதுக்குள்ள சப் கிளாசிஃபிகேஷன் தான் என்னோட மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங் நிறைய போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம நிறைய பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சார் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. ஸோ ஹவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்ஸ் இதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, அதாவது ஆட்டோமேஷன். ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணி மெஷினே ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்குன்னா அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் பயங்கரமான ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமா பண்ணுதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட்ங்க. எஃபிஷியண்டா இருக்கணும் சார், கன்சிஸ்டன்டா இருக்கணும் சார் அப்படின்னா ஏஐ தாங்க சூப்பரான ஒரு கான்செப்டா சொல்லப்படுதுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து 3 வகையான டைப்ஸ் இருக்குங்க. அந்த 3 வகையான டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, ANI. ஓகேவா? ஸோ அது வந்து மெஷின் லேர்னிங் சொல்றாங்க. ஒரு மெஷினை வந்து லேர்ன் பண்ண வச்சு ஒரு மெஷின் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். ஒரு ஏரியாவில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு கேபபிலிட்டி இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னொரு இன்டெப்தா போன ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுங்க. அந்த மெஷின் லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்தான், மனுஷன் மாதிரியே வேலை செய்துங்களாம். அது மெஷின் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னாங்க. இது வந்து அடுத்த லெவல்ல இன்னும் சூப்பரா திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. மனுஷனோட மூளை மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஒரு கேபபிலிட்டிங்க ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றான். இது மெஷின் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க எண்ட் ஆஃப் தி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கடைசி டெக்னாலஜியோட கடைசி இதுதாங்க. ஸோ மனுஷனோட மூளையை அப்படியே ரிசம்பிள் பண்ணி அதே மாதிரி பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்குங்க. இந்த 3 இன்டெலிஜென்ஸ் கத்துட்டீங்கன்னா செம்ம வேல்யூங்க. சரிங்க சார், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்றது பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நாம வந்து இல்லை சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னா முதல்ல என்ன இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுங்க. அப்புறமா வந்து படிக்கிறத பத்தி யோசிக்கலாங்க. என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம படிக்கணும், அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, என்னதான் அந்த ஏன்னு டீட்டெயிலாக படிச்சிடலாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணா வந்து இந்த லிங்க்குங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த லிங்க் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்ற டீட்டெயில் தெரிஞ்சுங்க. அப்புறம் படிக்கிறத பத்தி யோசிக்கலாங்க. சரி, ஓகே சார், நீங்க படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, ஒருவேளை கைடன்ஸ் வேணும் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இது என்னோட மெயில் ஐடி. மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ண விருப்பம் இல்லையா கால் பண்ணுங்க. கால் அடிக்கல வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில மதுரவேல தாங்க ஆஃபீஸ் இருக்கு. ஒரு சாக்லேட் எடுத்துவாங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசுறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்க டீடைல் மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாரா இருக்கேன். ஓகேவா? உங்க கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரியா? சரி, ஓகே சார். ஏஐ நீங்க சொல்றீங்க சார், என்னையா அதை வச்சுட்டு பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. அதான் இப்ப பார்க்க போறேங்க. அவுட்கம் ஆஃப் ஏஐ என்னன்னா பெர்செப்ஷனுங்க. என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வாட்ஸ் ஹேப்பனிங் நவ், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றது எல்லாமே அந்த பெர்செப்ஷனை முதல்ல நம்ம உணர முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து அவுட்கம் ஆஃப் ஏஐல ரெண்டாவது நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நோட்டிபிகேஷன். அப்படி ஒரு நடக்குதுப்பா, அப்ப என்னப்பா பண்ணணும், எனக்கு நோட்டிபிகேஷன் இன்ஃபர்மேஷன் வேணும். வாட் டு ஐ நீட் டு நோ, எதை நான் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா, என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வந்து நாம கண்டுபிடிக்கலாம், அனலைஸ் பண்ண முடியும். மூணாவது பாத்தீங்கன்னா வந்து நாம பாக்குறது என்ன கேட்டா சஜஷன். சரிப்பா இது நடந்துட்டு இருக்கா, என்ன பண்ணணும்பா, வாட் டு யூ ரெக்கமெண்ட் அப்படின்றதுமே கொடுக்குங்க. உங்களோட ஆர்டிஃபிஷியல் கொடுக்குங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றதுன்னு. நாலாவது பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சூப்பரா இருக்கு ஆட்டோமேஷன். அந்த பண்றதையே வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம், நம்ம அதுவே பண்ண வைக்கலாம். வாட் ஷுட் ஐ டூ, ஆல்வேஸ் டூ, எப்பவே பண்ற மாதிரி பண்ணிடுறது. நாம ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுவே பண்ண வச்சிருதுங்க. ஓகேவா? அஞ்சாவது இன்னும் சூப்பரா இருக்குங்க. அஞ்சாவது பாத்தீங்கன்னா வந்து வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் டு ஹேப்பன், ப்ரெடிக்ஷன். சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சார், என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. இது அஞ்சாவதுங்க. அண்ட் ஆறாவதா பாத்தீங்கன்னா வந்து இன்னும் சூப்பரா இருக்குங்க ப்ரிவென்ஷன். எது நடக்க கூடாது, இது எல்லாமே அந்த ஏஐ பண்ணுங்க. இதுதாங்க தரமான சம்பவம்ன்றது.
டெக்னாலஜினா இதுதாங்க டெக்னாலஜிங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த ஆர்டிஃபிஷியல் படிக்க ஆரம்பிங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பண்ணலாம். இன்னும் முடியலையா? 7வதா பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் அவேர்னஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்ட்டு அந்த ஏஐ சொல்லுங்க. வாட் டு யூ நீட் டு நோ ரைட் நவ்? இப்போ என்ன பண்ணலாம்? செமங்க. இது எல்லாமே ஒன்று ஏஐ பண்ணுங்க. இதுதான் ஏஐயோட பியூட்டிங்க. ஓகேவா? ஸோ ஏஐ பத்தி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதிட்டு இருக்கேன். மெஷின் லேர்னிங் ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன். இந்த லிங்க்குக்கு போங்க, மெஷின் லேர்னிங் பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? லிங்க் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அதை போட்டிருப்பாங்க. சரி சார், நம்ம கோர்ஸ் படிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நான் நடத்துற கோர்சஸ்ங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணா நான் உதவி பண்ண தயாரா இருக்கேன். அட என்கிட்ட படிக்கலனாலும் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். என்ன பேர் இருக்கு? ஓகேவா? ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. டெய்லி வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் சார்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் மை டைம் ஆஃப் விக்கி டெக்கி அண்ட் காஷ் இன்ஃபோடெக். நன்றி, வணக்கம்.